சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சேவை வழங்கி வரும் இதயங்கள் அறக்கட்டளை தனது சேவையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இருப்பதாக அதன் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சைகளை கடந்த 7 வருடங்களாக கோவையை சேர்ந்த இதயங்கள் அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர். அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தலைமையில் 7 மாத குழந்தைகள் முதல் 20 வயது உள்ள மாணவ மாணவிகள் வரை தமிழகத்தில் மட்டும் 20,000 குழந்தைகள் இவரிடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இதயங்கள் அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு விழா கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேளம் மகால் அரங்கில் நடைபெற்றது. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர். நான் ஒரு தலைமை சக்கரை நோய் மருத்துவர். இப்போ தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகள் ஏழ்மையில் இருக்காங்க. முதல் வகை சர்க்கரை நோய். இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுதும் இன்சுலின் ஊசி 4 வேளை போட வேண்டும். இதை தவிர 3-4 தடவை சுகர் பாக்கை செக் பண்ணும். அண்ட் ஒழுங்காக பண்ணவில்லை என்றால் பல குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர், கண்குடாதலில் தவறிவிடுகிறார்கள் 20 வயதுக்குள்ளார. ஸோ இதயங்கள் அறக்கட்டளையின் கனவு என்னன்னா, ஒரு ஏழ்மையில் இருக்கும் இன்சுலின் போடும் குழந்தை கஷ்டப்படக்கூடாது. ஸோ இப்போ இன்னைக்கு இதயங்கள் அறக்கட்டளையின் 7வது ஆண்டு விழா. இந்த 7 வருடத்தில் இப்போ 2,000 குழந்தைகள் தமிழகம் முழுக்க நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் அனைத்து